ஒரு காலகட்டம் நேஷனல் கிரைசிஸா யோசிச்சாங்கன்னா, நேஷனல் கிரைசிஸா இவங்க யோசிக்கிறாங்க. அப்படியே விட்டு ஒரு கிரைசிஸ்னா நம்ம என்ன பண்ணணும்? அனைவரும் ஒத்துழைக்கணும். முதல்ல நீங்க எதை சொல்றீங்க தெரியுமா? பதட்டப்படுத்துறீங்க மக்களை. மக்களை பதட்டப்படுத்தி அதற்கு பிறகு நாங்க வெறும் தயிர் சாதம் லெமன் சாதம் போடுறோம். இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வருது. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்ன அதிகம் இல்ல, திருச்சியில சுமார் 1000 முதல் 1500 சிலிண்டர்கள் பயன்படுத்தி ஒரு மாநாட்டுக்கு சாப்பாடு தயாரிச்சீங்களே. திருச்சி மாவட்டத்துல உங்களுக்கு தட்டுப்பாடு வரும்னு தெரியாதா? நீங்கள் அதை வைத்து எப்படி இங்கே செய்தீர்கள்? உங்களுக்கு தொலைநோக்கு கிடையாதா? மக்கள்லாம் வாங்க, வீதிக்கு வாங்க. நான் ஒரு அரசியல்வாதி, என்னால மேடையில தான் பேச முடியும், நீங்க எல்லாம் போராடுங்க. மக்களை கூட்டு பார்த்தாரு. இவர் ஒருத்தரும் மதிக்கவே இல்லை, யாருமே மதியில. இவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஏதாவது ஒண்ணு பண்ணி இங்க பண்ணணும். ஒரு பாராளுமன்றம், அதற்கான ஒரு மாண்பு மரியாதை இருக்கிறது. அது இவங்களுக்கு சுத்தமா கிடையாது. இவங்க ஆளுங்கட்சியா இருந்த போது யார் பேசினாலும் உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவங்கதான் இவங்க. நாங்க அதாவது சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கூப்பிடுறீங்க, உள்ள வந்த உடனே இல்ல வேற பிரச்சனை பத்தி பேசணும்ன்றீங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? சபாநாயகர் சபைக்கு ஒரு பயந்துட்டாரு எங்களை கண்டுன்றீங்க. நீங்க பேசுறதுக்கே பயப்படுறீங்க. தயவு செய்து பாராளுமன்ற கேண்டீன் காரரை மாத்துங்க. அவர் நல்ல சுவையா மனமா போடுறாரு. இவங்க உள்ள வந்தோடனே அந்த வாசனை பார்த்துட்டு வெளியே போயிடுறாங்க. உள்ள பேசவே மாட்டேன்றாங்க. வந்த உடனே பஜ்ஜி வாசனை வருது. அதோட வெளியே போறமே, ஒரு பிளான் பண்ணு, சரி சண்டையை போட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்னு குடும்பம் ஓடி போய் கேண்டீன் உட்காருங்க. ஒரு பாராளுமன்றத்துல ஒரு உறுப்பினருக்கான ஒரு பேசிக் நாகரிகம் கூட இவங்கள்ட்ட கிடையாது. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? பிரியங்கா அவர்கள் பேசுகின்ற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில எவ்வளவு எல்லாம் பேசுறாங்க. என்ன வேணா பேசிட்டு போலாமா? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் நம்முடன் சார். வணக்கம் சார். வணக்கம். எங்க பார்த்தாலும் டிராபிக்காவே இருக்குங்க சார். அதுவும் மெயினா பெட்ரோல் பங்க் கிட்ட போயிட்டாவே அவ்வளவு டிராபிக். அது மட்டும் இல்லாம சிலிண்டர் எடுத்து தலையில வச்சுக்கிட்டு மக்கள் சிலிண்டர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் போராட்டம், சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோலியம் தட்டுப்பாடு. உண்மையாகவே நீங்க அங்க இருக்கீங்க, அங்க உண்மையான நிலவரம் என்ன நிலவுகிறது? நம்ம நாட்டில் உண்மையாகவே பெட்ரோலியம் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கா? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது முதல்ல இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மத்திய அரசு எப்படி கையாளுகிறது. ஒரு தட்டுப்பாடு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும்போது மத்திய அரசு துரிதமா செயல்படுறாங்க. வேற இடத்துல இருந்தெல்லாம் இம்போர்ட் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. மற்ற இடத்துல இருந்தெல்லாம் வருது. மற்ற நாடுகள், உலக நாடுகளை நம்மளே செய்திகள் பார்க்கிறோம். அவங்க நம்ம கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, கொடுக்குறாங்க. அது அங்கிருந்து வரக்கூடியதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. சரிங்களா? இப்போ நீங்க வீட்டுல தெருமுனையில் இருக்கிற கடையில போய் நான் பொருள் வாங்குறேன்னு போறீங்க, 5 நிமிஷத்துல வந்துடலாம். இல்ல அந்த தெருமுனை கடை இல்ல, பக்கத்து தெருவுக்கு போனோம்னா 10 நிமிஷம் ஆகும். அப்போ இந்த நாட்டுல இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாரம் டைம்னா, அங்கிருந்து வரதுக்கு இன்னொரு 10 நாள், இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் டைம். சோ அந்த டைம் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, இங்க அரசாங்கம் அதற்கு ஏற்கனவே தயாராக ப்ரொடக்ஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. உண்மை அப்படி இருக்கு. ஆனா இங்க நீங்க நல்லா பாக்கணும். முதல்ல இது ஆரம்பிச்சது கர்நாடகால. நாளையில இருந்து மூட போறோம், ஹோட்டல்லாம் எங்கள்கிட்ட நடத்த முடியாது அப்படின்னு. இதே கர்நாடகால ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஜிபேல நாங்க யாரும் பணம் கட்ட மாட்டோம், யூபிஐ நாங்க இனிமேல் யூஸ் பண்ண மாட்டோம்னு இந்த வியாபாரிகள் எல்லாம் சொன்னாங்க. ஒரு செய்தி முன்ன பார்த்தோம். கர்நாடகால 4 காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநிலம். ஏன்னா அன்னைக்கு வருமான வரித்துறை நீங்க இவ்வளவு வியாபாரம் பண்ணிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமேல் நாங்க பண்ண மாட்டோம்னு ஒண்ணு பண்ணாங்க. இப்போவும் இந்த தட்டுப்பாடு அப்படின்னு கர்நாடகால குரல் கொடுத்தவுடன் இந்த ஐ புள்ளி, என் புள்ளி, டி புள்ளி ஏ கூட்டணி இருக்கு இல்லையா, ஐ கூட்டணி இருக்கு இல்லையா, INDA கூட்டணி. கரெக்டா பாருங்க, கர்நாடகால சொன்ன உடனே இங்க தமிழ்நாட்டுல எதிரொலிக்குது. எப்படி எதிரொலிக்குது? ஏற்கனவே சர்ச்சைக்கு உள்ளான ஒருவருடைய, அதாவது மத்திய நிதியமைச்சரோட நாங்க வீடியோல ரொம்ப பேசும்போது ஒரு சர்ச்சையாச்சு அப்படிங்கும் போது அவர் சொல்றாங்க, அவர் பேரு ஒரு அறிக்கை, நமக்கு அவர் தான் தெரியாது, சமூக ஊடகங்கள்ல நமக்கு ஒரு அறிக்கை வருது, இந்த மாதிரி ஹோட்டல் நடத்த முடியல, கஷ்டமா இருக்கு, பிரச்சனை ஆகுதுன்னு. அதே போன்று இங்கே
கொரோனா காலகட்டத்தில் கூட வெற்றிகரமாக வியாபாரம் செய்தோம், நாங்கள் சமாளித்தோம், நிதி நிலைமை எல்லாம் சமாளித்தோம் என்று சொன்னவர் ஈவேரா பற்றி பேசிய ஒரு சர்ச்சையில் சிக்கி அதற்கு பிறகு அடுத்தடுத்து பல நிகழ்வு நடக்கும் பொழுதும் இப்ப நடந்த போது நம்ம பார்த்தோம். இப்போ அவர் என்ன சொல்றாரு, இல்ல நடத்த முடியாது, கஷ்டம். கரெக்டா இந்த புள்ளி எல்லாம் நீங்க அப்படியே டாட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி பாருங்க. இவங்க வேண்டப்பட்டவங்க, இவங்க சுத்தி இருக்கவங்க இந்த பிரச்சனைக்குள்ளான வருது. சரி, இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வருது. இந்த மாதிரி பல ஹோட்டல்கள்ல வருமான வரித்துறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏஐடி வச்சு, அது நீங்க டபுள் பில் போட்டிருக்கிறதா வந்திருக்குன்னு பல ஹோட்டல்கள், எந்த ஹோட்டல் நமக்கு தெரியாது, பட் பல ஆயிரம் ஹோட்டல்கள் நமக்கு வருது. இங்க ஹோட்டல் அதிபர்கள் என்ன சொல்றாங்க, கரெக்டா எங்களால வியாபாரம் நாளையில இருந்தே பண்ண முடியாது, எந்த ஹோட்டல்லயும் மறுநாளைக்கு தேவையான சிலிண்டர் ராத்திரி தான் வருங்கிற நிலைமை கிடையாது இல்லையா? கரெக்டுங்களா? எந்த ஹோட்டல்லையும் மறுநாள் காலையில வைக்க மாட்டாங்க. ரோட்ல வண்டி கடை தட்டுக்கடை வச்சிருக்கிறவங்க கூட 2 சிலிண்டர் கையில வச்சிருப்பாங்க. சரி, ஒரு ஆளுக்கு இவ்வளவுதாங்கிற கோட்டா இருக்கு கமர்ஷியல் சிலிண்டர்ல, அதுக்கு மேல வாங்க முடியாது, சைட்ல வாங்குறாங்க. நிறையவே எல்லாருக்கும் தெரியும், பப்ளிக்கா வாங்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லாரும். சோ இதையெல்லாம் மீறி உடனடியாக அறிக்கை கொடுறாங்க, எங்களால் நடத்த முடியாது, ஹோட்டல்லாம் மூடணும். நாங்க ஒரு காலகட்டம் நேஷனல் கிரைசிஸா யோசிச்சாங்கன்னா, நேஷனல் கிரைசிஸா இவங்க யோசிக்கிறாங்க, அப்பேற்பட்ட ஒரு கிரைசிஸ்னா நம்ம என்ன பண்ணணும், அனைவரும் ஒத்துழைக்கணும். நாங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ள நிலைமையில நாங்க அதை மாத்திக்கிறோம்னு சொல்லணும். முதல்ல நீங்க எதை சொல்றீங்க தெரியுமா, பதட்டப்படுத்துறீங்க மக்களை பதட்டப்படுத்தி அதற்கு பிறகு நாங்க வெறும் தயிர் சாதம் லெமன் சாதம் போடுறோம், பெரிய அளவுல மெனு போடல. நீங்க எப்ப சொல்லிருக்கணும், நாங்க இந்த மெனுவை குறைச்சிட்டோம், இது இதன் காரணமா செய்யறோம், நீங்க பதட்டப்படாதீங்கன்னு சொல்லணும். முதல்ல மக்களை பதட்டப்படுத்துறீங்க. சரி, முதல்வரை பற்றியோ அரசாங்கத்தை பற்றியோ யாராவது ஏதாவது ஒரு நேரத்தில் அவதூறாக ஒரு சமூக ஊடகத்துல போட்டா உடனடியாக அவர்கள் இங்க வழக்குகளை சந்திக்கிறார்கள் போது, அந்த மாதிரி நேரத்துல முதல்வர் ஆக்ஷன் எடுக்கிறாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், இந்த பிரச்சனையை பத்தி யாராவது அவதூறு கிளப்பினாலோ ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணினாலோ அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். செய்யாதீங்க, தவறு அப்படின்னு முதல்ல நம்ம அரசாங்கத்துக்கிட்ட அறிக்கை வந்திருக்கணும். வரல, எந்த அறிக்கையும் வரல. சரி, 2வது இவங்க எல்லாம் இந்த கரெக்டா புள்ளியில வச்சவங்களா வந்தாங்க. சரி, ஒரு தொலைநோக்கு பார்வை பிரதமருக்கு இல்லை, தட்டுப்பாடு வரும் என்று தெரியாமல் அவர் இப்படி அசால்ட்டாக விட்டாரு அப்படின்லாம், தமிழகம் ஆடியது டில்லி, அது இருந்தது டில்லி எல்லாம் இவங்க சொல்லிக்கிட்டோம். நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வருது, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்ன அதிகம் இல்ல, திருச்சியில சுமார் 1000 முதல் 1500 சிலிண்டர்கள் பயன்படுத்தி ஒரு மாநாட்டுக்கு சாப்பாடு தயாரிச்சீங்களே, திருச்சி மாவட்டத்துல உங்களுக்கு தட்டுப்பாடு வரும்னு தெரியாதா? ஒரு நபருக்கு 1500 சிலிண்டர் எப்படி கொடுத்தார்கள்? எத்தனை பேர்ல உள்ள சிலிண்டரை நீங்க விலைக்கு வாங்கினீர்கள்? நீங்கள் அதை வைத்து எப்படி இங்கே செய்தீர்கள்? உங்களுக்கு தொலைநோக்கு கிடையாதா? உங்களுக்கு தொலைநோக்கு இருந்திருக்க, நல்ல பிரதமருக்கு இல்ல. நீங்க நடத்தாதீங்க பாஸ், 10 லட்சம் பேருக்கு சமைக்கணும், கிட்டத்தட்ட கறி அவ்வளவு 1000 கிலோ சொல்றீங்க, சாப்பாடு இவ்வளவு வருது, செய்யாதீங்கன்னு ஒரு தொலைநோக்குல செய்யாம இருந்திருக்கலாம்ல. அப்ப திருச்சி மாவட்டத்துடைய தட்டுப்பாட்டுக்கு நீங்க தான் காரணம். ஒரே நாள்ல 1500 நீங்க எடுத்துட்டீங்க. அப்படித்தானே நம்ம எடுக்கணும். இப்ப பிரதமரை நீங்க குற்றச்சாட்டுனா நம்ம இங்க அப்படித்தானே கேள்வி கேட்கணும். பிரதமரே பீதியில தான் இருக்காரு, இதுல மக்களை பயப்படாதீங்கன்னு சொல்றது கேலி கூத்தாக இருக்குன்னு ராகுல் அவர்கள் பார்லிமெண்ட்ல கிண்டல் பண்ணியிருக்காரு. ஆனா இன்னைக்கு இந்த ஆயுள் உத்தியோகஸ்தர்கள் எல்லாருமே பீதி அடைய வேண்டாம், ஸ்டாக் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மும்பைக்கு சேர்ந்திருக்கு, ஆயில் கப்பல் வந்து சேர்ந்திருக்கு. ஆனா அப்போ இந்த பீதியையும் வதந்தியையும் இன்னும் மறையவே இல்லையே. அதாவது பிரதமரே பீதியில இருக்காரு அப்படின்னாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு உலகத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, முக்கியமாக எண்ணெய் தரக்கூடிய இடங்கள்ல ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சம்பவத்தின் அடிப்படையாகத்தான் பேசுறாங்க. ஆனா நம்ம அதுல தண்ணீரமா இருக்கோங்கிறது வேற, இவங்க பேசக்கூடியது. 2012-13 என்ன சம்பவம் நடந்துச்சு உலக நாடுகள்ல? நீங்க பெட்ரோல் எல்லாம் தடை பண்ணீங்க, 8 மணிக்கு மேல விற்க கூடாதுன்னு பிளான் பண்றோம்னு சொன்னீங்க 2012. அப்போ இன்னும் சொல்ல போனா அப்ப எந்த உலக சம்பவம் இதுவும் இல்ல. 2004 இருந்து 2014 100 முதல் 150% வரை உங்களுடையது விலை ஏறியது. நீங்க என்ன சொன்னீங்க 2014 1241 ரூபாய் சிலிண்டர் வந்த போது 8 மணிக்கெல்லாம் நாங்க மூடணும்னு 2013 நீங்க சொன்னீங்களே, நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வேற வழி இல்ல, பெட்ரோல் இருக்கணும்னு. பெட்ரோல் கொடுக்குற காசு என்ன மரத்துல இருந்து முளைக்குதுன்னு நினைச்சீங்களான்னு பிரதமர் மன்மோகன் சிங் பேசினாரு. அதெல்லாம் எந்த அடிப்படையில் பேசினார்கள்? அப்போ பீதி அடைஞ்சுதான் பிரதமர் பேசினாரா? பீதி அடைஞ்சுதான் அந்த பிரதமர் பேசினாருன்னு சொல்லலாமா? அப்படின்னா இவங்க என்ன சொல்லணும்? பிரதமர் எதுல பாக்குறாரு, அவர் எதிர்நோக்கி இருக்கிறாருங்கிறத விட்டுட்டு இவங்களுக்காக சொன்னேன், எடுத்த உடனே
மக்களை பதட்டப்படுத்தணும், பாஜக பேர்ல பழி போடணும். சரி, உங்களால ஒரு 900 ரூபாய் கொடுத்து ஒரு சிலிண்டர் வாங்க முடியாதா? நீங்க என்ன அவ்வளவு ஏழையாவா இருக்கீங்கன்னு ரேணுகா ஜோதி கேட்டாங்களே அமைச்சரா இருக்கும்போது. எது கேட்டாங்க? மக்களை பார்த்து கேள்வி கேட்கும் போது நீங்க வீதியில எல்லாம் கேட்டீங்கன்னு சொல்லலாமா? நீங்க இந்த நேரத்துல விலையேற்றணும். 2013 எந்த பிரச்சனையும் இல்லாம உலக நாடுகள் எல்லாம் எண்ணெய் சப்ளை பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ விலையேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஹைக் இன் பெட்ரோல் டீசல் பிரைசஸ் மச் நீடட் ரிஃபார்ம்ஸ் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு. ஏன் சொன்னாரு? அப்ப நீங்க எந்த பதட்டத்துக்காக நீங்க அந்த வேலையெல்லாம் பண்ணீங்க? சரி, ப. சிதம்பரம் அவர்கள் கேட்டார் இல்லையா, 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில 15 ரூபாய்க்கு வாங்குறவன் 1 ரூபாய் அரிசி விலை ஏறினா கேட்கறான். இதெல்லாம் நியாயமா? அவங்க எல்லாம் இதுல பார்க்க மாட்டேங்கிறாங்க. பெப்சிக்கு காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து குடிக்கிறாங்க, இதுக்கு கொடுக்க முடியாதா அவங்களால அப்படின்லாம் கேட்டாரு. இதெல்லாம் பதற்றம் அடைந்தவர்கள் பேசக்கூடிய பேச்சா? இல்லை, நம்மிடம் கையிருப்பு இருக்கு, நீங்க பேசாம இருங்கன்னு சொல்றது பதற்றப்பட்ட ஒரு பேச்சா? அதாவது பிரச்சனையில இருக்கிற ஒரு பதற்றமான ஒரு பிரதமர் பேசுற பேச்சா? கவலைப்படாதீங்க, தன்னிறைவா இருக்கிறோம்னு சொல்றாரு. அது பதற்றத்தில் இருக்கிறார், பலவீனத்தில் இருக்கிறார். நீங்க பண்ணும்போது எந்த பதற்றத்துல பலவீனத்துல இருந்தீங்க நீங்க? அப்போ இவர்களுக்கு முதல் நோக்கம் மக்களை பதற்றமடைய செய்து ஆட்சிக்கு எதிராக என்னென்னவோ ட்ரை பண்ணாங்க. எஸ்ஐஆர் ட்ரை பண்ணாங்க, எல்லா விதமானதும் ஏதாவது செஞ்சு ஆட்சிக்கு இங்க இருக்கு. ஜென்சி மக்களை போராட்டத்துக்கு வாங்கினார், யாருமே வரல. தேர்தல் அந்த வாக்கு சீட்டுல நிறைய குளறுபடி இருக்கு, மக்கள்லாம் வாங்க, வீதிக்கு வாங்க, நான் ஒரு அரசியல்வாதி, என்னால மேடையில தான் பேச முடியும், நீங்க எல்லாம் போராடுங்க, மக்களை கூட்டு பார்த்தாரு. இவர் ஒருத்தரும் மதிக்கவே இல்லை, யாருமே மதியில. இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஏதாவது ஒண்ணு பண்ணி இங்க பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணாரு. சரி, ஒரு கேள்வி. 2013 கவர்மெண்ட் வாஸ் இஷ்யூயிங் ஆயில் பாண்ட்ஸ் கவர்மெண்ட். ஓகேவா? ஆயில் பாண்ட் எதுக்கு இஷ்யூ பண்ணீங்க? எந்த பதற்றம் அடைஞ்சு இஷ்யூ பண்ணீங்க? அப்ப என்ன சொன்னாரு? சப்சிடி கொடுக்கறதையும் ஒரிஜினல் அங்க வரக்கூடிய விலையும் மறைப்பதற்காக இங்க பண்ணாங்க. சரிங்களா? அப்ப பிஜேபி கேள்வி கேட்டுச்சு, நீங்க மறைக்கிறீங்களான்னு. அப்படிலாம் கிடையாது, இது என்ன இதுவா, யாரிடம் வந்த காசு தெரியுமா, மரத்திலிருந்து வரதான் நாங்க, யாரு தெரியுமா, எப்படி தெரியுமா, பொருளாதார மேதையெல்லாம் ஒருத்தர் பேசினாரு. அதுதான் பதட்டம் அடைஞ்சு நீங்க இருந்ததுக்கான உண்மையான இது. சரி, இப்ப இவ்வளவு சொல்றாங்க இல்லையா, இவங்க சொல்றாங்க இது அமெரிக்காவின் அடிபணிந்து விட்டோம், மற்ற நாடுகளுக்கெல்லாம் நாம் இப்படி இல்லை அப்படி இல்லை, நிறைய இவங்க சொல்லிட்டே இருக்காங்க குற்றச்சாட்டுல. 2012 ஜூன் 11 அவங்க யுஎஸ் செக்ரட்டரி அவங்க ஒண்ணு கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னாக்க, that India and several other countries qualified for a sanctions exception only after making additional significant reductions. சில நாடுகள் கிட்டே நாங்க சொன்ன மாதிரி குறைத்து வாங்கினால் மட்டும்தான் யாருடைய அழுத்தத்திற்கு நீங்கள் அடிப்படைந்து நின்றீர்கள். இன்று சம்பந்தம் இல்லாமல் பிரதமரை ஏதோ ரீசனுக்கு என்னென்னவெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இங்க யார் இந்த அரசியல் பண்றது இருக்குது? மக்கள் பிரச்சனையை கூட நீங்க கொண்டு போய் கொடுக்கணும். இது ஏற்கனவே இது கம்யூனிசம் என்பது இப்படித்தான் நடக்கும். மக்கள் பிரச்சனையை அரசியல் பிரச்சனையாக்குவதும், அரசியல் பிரச்சனையாக்கி அதை ஆயுத பிரச்சனையாக மாற்றுவதும் தான் கம்யூனிசத்தின் அடிப்படை சித்தாந்தம். சோ இதுதான் இப்ப இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியான இங்க ஒரு கலவரம் வரணும், மக்கள் மத்திய அரசுக்கு எதிராக எப்படியாவது வீதிக்கு சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க. சரி, இந்த வீடியோ போட்டவங்க, இந்த சிலிண்டரை தூக்கிட்டு வீடியோ போட்டவங்க, பெட்ரோல் பங்க் பேசினவங்க எல்லாரையும் பாருங்க. அந்த பெட்ரோல் பங்க் காரன்ட்ட போய், இந்த பெட்ரோல் விற்கிறாரு இல்லையா, அவர்கிட்ட போய், ஐயா ஒரு ஆளுக்கு இந்த வண்டிக்கு 5 லிட்டர் தானே பிடிக்கும், அவருக்கு ஏன் கேன்ல கொடுக்குறீங்கன்னு அவர்கிட்ட கேள்வி கேட்காம, அங்க கேன்ல வித்தவரையும் பாஜக தான் காரணம், மோடி தான் காரணம்னு பேசுனது யார்? அவங்க எல்லாம் பதில் சொல்லணும். உரிமையாளர் சொல்லியிருக்காரு, யாரும் பதட்டப்பட வேண்டாம், எல்லாத்துக்குமே ஸ்டாக் இருக்கு, நீங்க கேன்ல வாங்குறதெல்லாம் வேண்டாம், அளவுக்கு அதிகமா யாரும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத அவருக்கு வெளிப்படையா இன்னைக்கு இந்தியன் ஆயில் நிறுவனமே சொல்லி இருக்காங்க. இது இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கியது ஆளுங்கட்சி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனாலும் நிறைய இடங்கள்ல ஹோட்டல்ல கமர்ஷியல் கிடைக்கல, மக்கள் உணவுக்காக பாதிக்கப்படுறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நிறைய ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. உண்மையாலுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், அது மட்டும் இல்லாம ஹோட்டல்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டுல மூடுற மாதிரியான நிலைமை இந்தியாவுக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதாவது சொல்றேன், இது இந்த காங்கிரஸ் ஆளுகளை மாற்றம், அந்த கூட்டணி, அவங்களுடைய கூட்டணியில் உள்ள மாநிலங்கள் செய்கிற பிரச்சாரங்கள். நான் நேத்து, அதாவது என் நண்பர் எனக்கு கால் பண்ணி பேசிட்டு இருந்தாரு,
அவர் ஒரு மாவட்டத்தின் தலைநகர் அந்த ஏரியால பஸ் ஸ்டாண்ட்ல நின்று டீ குடிச்சிட்டு இருக்காரு. அந்த டீ கடையெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு. எந்த கடையும் மூடலையே, எந்த கடையும் மூடலையே. அப்போ நீங்க எந்த கடை, யார் பாதிக்கப்பட்டார்கள்? நூற்றுக்கணக்கில் சிலிண்டரை வைத்து கோடிக்கணக்கில், ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் என்று வியாபாரம் செய்பவர்கள் பாதிக்கப்பட்டதாக புகார் கொடுக்கிறார்கள். இப்போ வந்து சரி, இப்போ இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த வார்னாலதான் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக சொல்றாங்க. ஆனா இந்த 13 நாட்களாக இந்த போர் நிலவரம் இப்போ முடிவுக்கு வந்துவிட்டதாக ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல போரை முடிக்கிறதுக்கு ஈரான் வந்து 3 நிபந்தனைகளையும் விதிச்சிருக்கிறதாக சொல்றாங்க. அப்ப இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டால் எல்லா நாடுகளுடைய பொருளாதாரமும் வந்து சரிசமமாக ஆயிடும் இல்லையா? இல்ல, அது வந்து இரு நாடுகளுக்கான கொள்கைகள். அதற்குள்ள நம்ம எதுவும் அவங்களுடைய கொள்கையில நம்ம பேச முடியாது. ஏன்னா அந்த நாடுகளின் கொள்கைகள் வேறு. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க பல நாடுகள்ட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு தான் இருக்கிறோம். இந்தியா பல நாடுகளோடு நட்பு நாடுகளாக இருக்கிறது. பல நாடுகளும் இந்தியாவுக்கு கை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். எல்லா நாடுகளும் இந்தியா என்றால், இந்தியா அப்படின்னா உடனே நாங்க வரோம்னு சொல்லி வராங்கன்னா, அப்ப நம்ம நாட்டின் வெளியுறவு கொள்கை, நம்ம நாட்டின் தலைமை சரியாக இருக்கிறது. எல்லோரோடும் நட்பாக இருக்கிறோம், யாரோடையும் நம்ம போய் சண்டை போடல, யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணல, நம்ம கரெக்டா இருக்கோம் தான் அர்த்தம். இவங்களுக்கு அது கூடாது. இவங்க எப்படின்னா, நம்ம வந்து மத்திய அரசு 12 வருஷமா, நம்ம 13 வருஷமா ஆட்சியில இருக்காங்க. இப்ப 2014 இருந்து அப்படின்னா, நம்மளை யாராவது சீண்டினால் நாம் திருப்பி பதிலடி கொடுப்பது வழக்கம். ஆனா இது ஏன் இவங்களுக்கு பிடிக்கல எதிர்கட்சி காங்கிரஸ்க்குன்னா, நோ ஆக்ஷன் இஸ் ஆல்சோ அன் ஆக்ஷன் சொன்ன ப. சிதம்பரம் மும்பை ஹோட்டல்ல நுழைஞ்சி அடிக்கும் பொழுது அதுக்கு எதுவுமே அவங்க திருப்பி அடிக்காம இருக்கிறதும் நம்முடைய ஒரு ராஜதந்திரம் தான் சொன்ன பிரதமர் இருந்த மன்மோகன் சிங் அவருடைய அறிக்கை. இதையெல்லாம் இருந்த ஒரு கட்சி எப்படி நம்ம திருப்பி அடிக்கிறத ஏத்துக்கும்? இந்தியாங்கிறது அடங்கி போயிருக்கணும், அடங்கி போய் தான் இருக்கணும். இந்தியாங்கிறது ஒரு அடிமை நாடாக இவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்களே ஒழிய ஒரு சூப்பர் பவர்ல வந்துடக்கூடாதுன்னு. இப்ப சமீபத்துல நேத்து ஒரு காணொலி ராகுல் காந்தி சொல்றாரு, ஏ சமித் பாத்தீங்களா, ஏ சமித் நம்ம பசங்க அப்பயே சொல்ல வார்த்தை, அவர் கைஸ் பினிஷ். அப்ப நீங்க தான் அனுப்பிச்சீங்க. ஒரு உலக நாடுகள் வரக்கூடிய சமயத்துல நடுவுல போய் சட்டையை கட்டிட்டு போராட்டன்ற பேர்ல கத்திட்டு வந்தவங்களை நீங்க அனுப்பினீங்கன்னு ஒத்துக்கிறீங்க. அப்ப உலக நாடுகள் மத்தியில இந்தியா தலை குனியணுங்கிறதா இவங்களுடைய எண்ணம். இந்தியா பவர் ஆயிடக்கூடாதுங்கிறதா எண்ணம். நீங்க இப்ப இல்ல, 1950களுக்கு பிறகு, சுதந்திரத்துக்கு பிறகு நேரு அவர்கள் இங்கே பிரதமராக இருந்தபோது கூட, நேரு பிரதமராக இருந்த காலகட்டத்தில் கூட வெளிநாட்டில இருந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்தா அவங்களுக்கு எது தெரியுமா காட்டப்பட்டது? கீரி பாம்பு சண்டையை தான் இந்தியாவின் பிரதானமான ஒரு வித்தையாக காட்டப்பட்டது. கீரி பாம்பு சண்டையை வந்து அந்த வெளிநாட்டு அதிபர்கள் பார்த்துட்டு போவாங்க. இன்னைக்கு மேக் இன் இந்தியா திட்டத்துல நம்ம கிட்ட என்ன ஏவுகணை சொந்தமா வச்சிருக்கோம், நம்ம எந்த சூப்பர் பவர் இருக்கோம், ஏஏல நம்ம எப்படி இருக்கோம்னு வந்து பாக்குறாங்க. அது இவங்களுக்கு பொறுக்கல. இன்னைக்கு வந்து நீங்க ஓம் பிர்லா அவர்கள் வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தினால் வந்து அவர் வந்து நான் சபைக்கு வரமாட்டேன், அதை நிரூபித்து விட்டு சபைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே லாஸ்ட்ல இந்த செய்தி நம்ம வந்து தெரியும். இப்போ இன்னைக்கு ஓம் பிர்லா அவர்களுடைய தலைமையில தான் இன்னைக்கு சபை பார்லிமெண்ட்ல நடந்திருக்கு. இதுல எதிர்கட்சி தலைவர் சபையை விட மேலானவர் கிடையாது, எதை வேணாலும் சபையில பேசலாம்னு பேசக்கூடாது, அதுக்கான சலுகைகள் பார்லிமெண்ட்ல இல்ல, முதல்ல ராகுலுக்கு இது இப்படி ஒரு கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக பேசியிருக்கிறார் ஓம் பிர்லா. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எத்தனை தடவை வந்து ஓம் பிர்லா அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, கண்டிச்சிருக்காரு. இந்த கண்டிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பாராளுமன்றம், அதற்கான ஒரு மாண்பு மரியாதை இருக்கிறது. அது இவங்களுக்கு சுத்தமா கிடையாது. இவங்க ஆளுங்கட்சியா இருந்த போது யார் பேசினாலும் உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவங்கதான் இவங்க. 2013-12 காலகட்டம் அந்த பேப்பர்லாம் இருக்கு. அது 8-9 இன்னும் மோசம். அந்த ஈழ பிரச்சனைக்கு பேசும்போதெல்லாம் பேசவே விடல. 2012-13 காலகட்டங்கள்லாம் எந்த பிரச்சனை எடுத்தாலும் பேச விடல, சபையை விட்டு எல்லாம் நீக்குனாங்க. இவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க என்ன வேணா எங்க இஷ்டத்துக்கு பேசுவோம், நாங்க அதாவது சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கூப்பிடுறீங்க, உள்ள வந்த உடனே இல்ல வேற பிரச்சனையை பத்தி பேசணும்ன்றீங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? சபாநாயகர் சபைக்கு ஒரு பயந்துட்டாரு எங்களை கண்டுன்றீங்க. நீங்க பேசுறதுக்கே பயப்படுறீங்க. உள்துறை அமைச்சர் பதில் சொல்றாரு, அதை கேட்க உங்களுக்கு பொறுமை இல்லை, வேற ஒரு விஷயம் பேசுறீங்க. அப்புறம் அதை பேசினா இல்ல ஓம் பிர்லா வந்தாதான் பேசுவோன்றீங்க. அவரு என்ன சொல்றாரு, என் மேல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நம்ம ஊர்ல இந்த பல திரைப்படங்கள் பார்த்திருப்போம், பஞ்சாயத்துல வந்து உங்க மேலே பிராது இருக்கு அப்படின்னு பஞ்சாயத்துல ஒரு நம்ம நார்மலா விஜயகுமார், சரத்குமார்லாம் என்ன பண்ணுவாங்க,
எங்க பேர்லயே பிராது இருக்குன்னா நாங்க நவுந்துக்கிறோம்பாங்க. அந்த மாதிரி ஓம் பிர்லா என்ன பண்ணாரு, என் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு, சரி நீங்க பேசுங்க நான் அப்புறம் வரேன்னாரு. அவர் வரவே இல்லை பாத்தீங்களா, எங்களை கண்டு பயந்துட்டாரு அப்படின்னாங்க. சரினாலும் அவர் வந்தாரு. வந்த உடனே இல்ல இல்ல அதை பத்தி பேச வேண்டாம், வேற ஒண்ணு பேசுவோம் நாங்க. அப்புறம் அப்ப என்னதான் பண்ணணும், இவங்களுக்கு எஸ்ஐஆர் பேசுவாங்க, உள்ள வந்தோடனே வேற ஒண்ணு பேசுவாங்க, பேசிட்டு வெளிநாடு செஞ்சிருவாங்க. இதுல பெரிய பிரச்சனை நான் எதிர்பார்க்கறது, நான் எதை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னா ஒருத்தர் மேல வேணா நான் குற்றச்சாட்டா சொல்றேன். தயவு செய்து பாராளுமன்ற கேண்டீன் காரரை மாத்துங்க, அவர் நல்ல சுவையா மனமா போடுறாரு. இவங்க உள்ள வந்தோடனே அந்த வாசனை பார்த்துட்டு வெளியே போயிடுறாங்க, உள்ள பேசவே மாட்டேன்றாங்க. வந்த உடனே பஜ்ஜி வாசனை வருது, அதெல்லாம் வெளியே போறமே, ஒரு பிளான் பண்ணு, சரி சண்டையை போட்டுட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்னு குடும்பம் ஓடி போய் கேண்டீன் உட்காருங்க. சோ இவங்களுக்கு என்ன உள்ள பிரச்சனை பேசவே இவங்க வரல. ஆக்சுவலா படிக்கட்டுல உட்காந்து பேசுறாங்க. வெளியில வர ஒரு எம்பியை பார்த்து நீ துரோகி எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க. ஒரு பாராளுமன்றத்துல ஒரு உறுப்பினருக்கான ஒரு பேசிக் நாகரிகம் கூட இவங்கள்ட்ட கிடையாது. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? பிரியங்கா அவர்கள் பேசுகின்ற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில எவ்வளவு எல்லாம் பேசுறாங்க, என்ன வேணா பேசிட்டு போலாமா, உங்களுக்கான மாண்பு இல்லையா என்ன? அப்போ நான் என்ன கேட்கிறேன், யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், கருத்துரிமை இருக்கிறது. இது ஜனநாயக நாடு, கருத்துரிமை இருக்கிறது இல்லையா? அப்படித்தானே இருக்கு. அப்ப ரெட் சாரி படத்தை ஏன் வெளியே விடக்கூடாதுன்னு சண்டை போட்டீங்க? ஏன் சண்டை போட்டீங்க, தடை பண்ணீங்க? கருத்துரிமை இருக்குல்ல, அப்ப அந்த படத்தை வெளியே விட்டுருக்கணும்ல. ஈழத்து இறுதி போர் காலகட்டங்கள்ல இங்க அந்த நிலைமையை சொல்லி தமிழ்நாட்டுல முத்துக்குமாரோட தீ குளிச்சாரு, அந்த சீரியல்லாம் தமிழ்நாட்டுல வரணும், அந்த மக்களோட நிலைமை தெரியணும் போது எதுக்கு தடை பண்ணீங்க? கருத்துரிமை மற்றவர்களுக்கு கிடையாது, உங்களுக்கு மட்டும் இருக்கா? கருத்துன்னு சொல்லிட்டு நீங்களுக்கு கனிமொழி அவர்களும் கார்த்திக் சிம்மன் அவர்களும் ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணீங்க, உங்களுக்கே கருத்து சரியா சொல்ல முடியல, உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு, அதை முடிச்சிட்டீங்க. அப்புறம் நீங்க என்ன கருத்துன்னு வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்போ மக்கள் இங்க பேசவே கூடாது, இவங்க பேசணும், எது வேணா சொல்லணும், போயிடும். இப்போ எப்படி தெரியுமா, நான் குற்றம் சொல்வேன், எதிராளி ஆதாரம் தரணும், எதிராளி என் மேல குற்றம் சொன்னா அப்போ வந்து ஆதாரம் தரணும். இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு. சோ இவங்க எது வேணா பேசணும். இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம பெரியவங்களாம் நம்ம பார்த்திருப்போம் வீடுகள்ல, நான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க போடுற சேனல்ல பார்க்கணும், அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க, இந்த சேனல்ல போடுவாங்க. என்னன்னா ஏன் நான் வந்தா போட மாட்டேன்னு பார்த்தோம், எங்க போனாலும் அவங்க பேச்ச கேட்கணுமாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்கு என்னன்னா ஒரு பெரிய மனப்பான்மை, நாட்டாமை மனப்பான்மை. நாம சொல்றதை கேட்கணும், இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவேன், இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன். இந்த விஜய் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, இங்க என்ன தோணுதோ சொல்லுவேன், இங்க என்ன தோணுதோ செய்வேன். அந்த மாதிரி இவங்க வீட்டுல இருந்து வரும்போது என்ன தோணுதோ அதை பேசுறது, அது பாராளுமன்றம் இல்ல, அதுக்கு ஒரு மாண்பு மரியாதை இருக்கு. எப்பேற்பட்ட பேச்சாளர்களாம் அங்க இருந்திருக்காரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எதிர்கட்சியிலேயே இருந்தவர் தான் வைகோ, ஆளுங்கட்சியில அவர் வாஜ்பாய் காலத்தில் தான் வந்தார். ஆனால் வைகோ அவர்களுக்கு இந்த பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் ஏன் சொன்னாங்க தெரியுமா? அவர் பேச்சு அந்த மாதிரி இருக்கும், ஒரு பாயிண்ட் எடுத்தா அதுல அந்த அவ்வளவு துல்லியமாக பேசுவார். ஏன் வந்து அந்த பேரு அவர் அப்படி பேசினாரு. திருச்சி சிவா ஒரு காலத்தில் மேடைகளில் நன்றாக பேசிக் கொண்டிருந்தார். பாராளுமன்றம் போனதுக்கு அப்புறம் அவர் எவ்வளவு முடியுமோ அவரு போய் தான் பேசிட்டு இருக்காரு. வைகோ நான் சொல்றது அந்த காலம், ஏன்னா வாஜ்பாய் அவர்கள், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள், அந்த எப்படி இருந்தது அந்த சபை, இன்றைக்கு கேலி கூத்தாக்கி பிரதமர் வரும்போது ஒரு பெண்கள் ஒரு 10 பேர் போய் குறுக்க நின்று மறிக்கலாங்கிற அளவுல, ஏதாவது அங்க ஒரு அசம்பாவிதம் உண்டு பண்ணணும்ன்ற அளவுல இவங்க வந்து அவைகளை கேவலைப்படுத்தி அவன் மாண்பை கெடுத்து, நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்குங்கிறத கெடுத்துடணும். கரெக்டா ஃபாரின் டெலிகேட்ஸ் ஃபாரின்ல இருந்து எல்லாம் வர அன்னைக்கு வந்து இந்த வேலையை பண்ணாங்க. இப்ப ஏஐ சமிட் வேர்ல்டுல இருந்து எல்லாம் வரும்போது பண்ணாங்க. நீங்க நல்லா பாருங்க, என்றைக்கெல்லாம் உலகத்தில் இந்தியா தலைநிமிடுகிறதோ அன்னைக்கு எல்லாம் தலைகுனிவாக இவர்கள் ஏதாவது செய்வாங்க, வேற ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. இவங்க அதுதான் பண்ணுவாங்க. அதை எப்படியான இந்தியா பேரை கெடுக்கணும், இந்தியாவுக்கு ஒரு பேர் இருக்கக்கூடாது, அதுதான் இவர்களுடைய முக்கிய நிலைப்பாடு. நீங்க கொரோனா போது பல வெளிநாடுகள்ல வந்து ஒரே நேரத்தில் எல்லாரும் பெல் அடிச்சாங்க, அது ஒரு சிம்பலா யூனிட்டின்னாங்க. நம்ம ஊர்ல பண்ணும்போது தட்டுல கரண்டி வச்சு தட்டுனா போயிருமா, மணி அடிச்சா கொரோனா போயிருமா அப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க. இவங்க கிண்டல் பண்ணாங்க, அந்த நாடுகள்லாம் கிண்டல் பண்ண முடியுமா? ஒரு ஒத்துமை, எல்லோரும் இருக்கிறோம், நான் இருக்கிறேன், உனக்கு எதிர் வீட்டுக்காரன் கவலைப்படாதப்பா நான் இருக்கேன்ற சிம்பிள் தான் அது. ஆனா அதையுமே இவங்க கிண்டல் பண்ணாங்க. எந்த நாட்டுப்பற்றோட இவங்க எதுக்கும் வரமாட்டாங்க. ரஃபேல்ல போய் சொல்லி திட்டு வாங்கினாரு, இந்த சவர்கர் விஷயத்துல கோர்ட்ல குட்டு வாங்கினாரு, கிட்டத்தட்ட ஒரு 8-9 ரூபா கோர்ட்ல குட்டு வாங்கி திரும்பி வந்தோம். ராகுல் திருந்தல. இன்னைக்கு ஏன் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா தலைமை பண்பு என்பது பண்புள்ளவருக்கு தேடி வரணும். எனக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சா வளர்த்துக்கிறேங்கிறது இல்ல. பிரியங்காவை எந்த விதத்துல இவங்க தலைமை பண்புக்கு ஏற்றவர் சொன்னாங்க தெரியுமா? ஞாபகம் இருக்குங்களா?
அதுல கட்சிக்காரர் ஒருத்தர் சொன்னாராம், இவங்க பார்க்கறதுக்கு இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்கன்னு. இதுதான் அவங்களுடைய தலைமை பண்புக்கான காரணம். இது வச்சு ஒரு தலைமை பண்பு வரலாம். கோபாலபுரத்துல பிறந்தா தலைமை பண்பு வரலாம், தலைமை பதவிக்கு வரலாம். இங்க பண்பு இல்ல, தலைமை பதவிக்கு வரலாம் தமிழ்நாட்டுல. அது மாதிரி இருக்கும்போது நீங்க இவர்களிடம் என்ன எதிர்பார்த்தீர்கள்? சோ இந்தியாவை தலைகுனி வைக்க வேண்டும். எப்படியாவது இந்திய பாராளுமன்றம், இந்திய அரசாங்கம் இதையெல்லாம் செயல்படாமல் முடக்க வேண்டும். இதுதான் அவங்களோட மெயின் கொள்கை. இதுக்காக தான் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா பிரதமர் அதிரடியாக உறுதியாக மக்களோடு மக்களாக இருப்பதால் அதெல்லாம் இவங்களால செய்ய முடியாம இங்க வேடிக்கை பார்த்துருக்காங்க.